கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இதோ நாம் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வருகின்றோம். ஸ்தோத்திர பண்டிகையினுடைய 16வது நாள். மகிழ்ச்சியோட கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். ஒருவேளை ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி புத்தகம் உங்களுக்கு இல்லை, நாங்கள் புதிதாக அந்த டிவியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உடனே கீழ்காணும் எண்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்தோத்திர பலி புக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. நிச்சயமாக எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. ஸ்தோத்திர பலி புத்தகம் உங்களுக்கு இந்த நாட்களில் நீங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இங்கு பவுல் அழகா எழுதுகின்றார், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தோமானால் இது எதற்காக இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உண்ணலாமா உண்ணக்கூடாதா என்ற சந்தேகம் இருப்பவர்களுக்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை முழுவதுமா நீங்கள் இன்றைக்கு வாசித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்துவிடும். பவுல் சொல்லுகிறார் 23வது வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இங்கு அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்னு ஒரே வரியில் முடிச்சிட்டாரு. எதில் சந்தேகமாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உணர்த்துவார், அல்லது நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வை கொண்டு வருவார். எதை செய்தால் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும், எதை செய்யாமல் இருந்தால் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும் என்பதை குறித்து அழகாக நமக்கு அவர் உணர்த்துவார். புசித்தாலும் குடித்தாலும் அப்போ என்ன அர்த்தம், சாதாரணமாக ஒரு ஆகாரம் உண்ணாலும் கூட நம்ம ஒரு தண்ணீரோ அல்லது மற்ற தண்ணீர் ஆகாரங்களோ நம்ம குடித்தாலும் கூட அதுவுமே கர்த்தருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது சாப்பிட்றது முக்கியம் இல்லை, அது தேவனுக்கு மகிமையாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை போல வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம என்ன செய்தாலும், ஒரு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சரி, நம்ம செய்கிறதுனால அது தேவனுக்கு மகிமையாக இருக்குதா, அப்படி இல்லாட்டி அதில் வெறுமையாக இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் என்னென்னமோ நீங்கள் முயற்சி பண்ணி ஏதோ ஓடி ஆடி செய்து அதனால் வருகிற பலன் கர்த்தருக்கு மகிமையை சேர்க்குதா? விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்கள், இதில் இப்படி உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எங்கே பார்த்தாலும் ஒரே கிறிஸ்மஸ் கீத ஆராதனைகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் என்று சொல்லி எல்லா இடங்கள்லையும் கொண்டாடி வருவார்கள். அப்போது அதில் நல்லா கவனித்தோம்னா அப்படி செய்கிற காரியத்தினால கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா, தேவனுக்கு மகிமை உண்டாகுதா அப்படிங்கிறத அதில் யோசித்து பார்க்கணும். அதில் தேவனுக்கு மகிமை இல்லாதபடிக்கு தங்களுடைய பெருமைகளை, தங்களுடைய திறமைகளை காண்பிக்கவோ, நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அதில் மேன்மை அடையணும், புகழணும் அப்படிங்கிறதுக்காகவோ அதில் கடினமாய் உழைத்து செய்யாதபடிக்கு தேவனுக்கு மகிமை உண்டாக இது இருக்குதா என்பதை பார்க்க வேணும். ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சினா கூட இல்லையா, ஒரு சின்ன ஒரு இது பாடல் பாடினாலும் கூட அல்லது ஸ்கிட்டு ஆக்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கூட அதில் நீங்கள் என்னன்னா இதனால் 4 பேருக்கு பிரயோஜனம் உண்டாகுதா, தேவனுக்கு மகிமை உண்டாகுதா, தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை அன்றைக்கு அனுப்புனாரே அவருடைய நாம மகிமை அடையுதா அப்படிங்கிறத நீ யோசிச்சு பார்க்கணும்.
விசேஷமாக கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற கொண்டாடுகிற இந்த நாட்கள்ல எதுக்காக இத்தனை நிகழ்ச்சிகள் அப்படின்னா, விசேஷமாக ஒரு சந்ததி கடந்து போகிறது, அடுத்த சந்ததி வருகிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு கிறிஸ்து பிறந்த அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த நாள்ல எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிறு குழந்தைகளாக பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நமக்கு அழகாக சர்ச்சில் சண்டே கிளாஸில் அது குறித்த பாடல்கள் இல்லையா, கிறிஸ்து பிறப்பின் காட்சி என்று சொல்லி அழகாக மரியாள் யோசேப்பு சிறு குழந்தையை காண்பித்து அதை சுற்றிலுமாக ஆட்டு இடையர்கள் மற்றும் ஞானிகள் அவர்களாம் ஆண்டவருக்கு வெள்ளை போலம் தூபவர்க்கம் இதையெல்லாம் கொடுத்தது. இதையெல்லாம் அழகாக நமக்கு சித்தரித்து காண்பிப்பாங்க. அதெல்லாம் காண்பிக்கும் பொழுது அப்படியே அந்த காட்சி நம்முடைய மனதில் நின்று கொள்கிறது. அப்போது நம்ம அதை நம்ம கருத்தில் வைக்கிறோம். இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விதமான காரியங்கள்லாம் வருகிற ஜெனரேஷனுக்கு தெரியாமலே போய்விடும். அதனால் இதெல்லாம் செய்கிறது நல்லது தான். இது தேவனுக்கு மகிமையாக தான் இருக்குது. ஆனால் அதில் நம்ம எப்படி செய்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். என்ன காரியம் செய்தாலும் கூட, விசேஷமாக ஒரு கூட்டம் நாங்கள் நடத்தினாலும், உபவாச கூட்டமோ ஆசீர்வாத பெருவிழாவோ அல்லது ஆலய ஆராதனையா என்ன நடத்தினாலும் நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, நான் முதல்ல ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே இந்த உபவாச கூட்டம் அல்லது ஆசீர்வாத பெருவிழா கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாக இருக்க வேண்டும், தேவனுக்கு மகிமை உண்டாக இருக்க வேண்டும், எங்க கூட கர்த்தர் இருக்கணும், அடுத்து ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த 3 காரியத்தை சொல்லி ஒவ்வொரு கூட்டத்துக்காகவும் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நம்ம எதை செய்தாலும் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதில் கர்த்தர் மகிமை அடையணும். நம்ம புசித்தாலும் கர்த்தர் மகிமை அடையணும் இல்லையா, நம்ம தண்ணீர் ஆகாரம் குடித்தாலும் கர்த்தர் மகிமை அடையணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ என்ன அர்த்தம், உபவாசம் இருந்தாலும் அதனாலே கர்த்தர் மகிமை அடையணும். இல்லை உபவாசம் இல்லை, பலன் கொள்ள பலவீனமாக இருக்குது, நல்ல பலனோடு இருந்து கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு. அப்போது அதற்காக நான் இந்த ஆகாரம்லாம் புசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. அப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு முறை பெத்லகேம் பக்கத்தில் பெலிஸ்தேர்கள் தானியம் வைத்திருந்தாங்க. அப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ தாவீதோடு 3 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. இந்த தாவீதுக்கு அந்த நேரத்தில் தாகம் வந்தது. அப்போ என்னுடைய தாகத்திற்கு யார் தண்ணீர் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி கேட்டார். அப்போ பெத்லகேமில் ஒளிமுக வாசலுக்கு அருகாமையில் உள்ள கிணற்றில் உள்ள தண்ணீரின் மேல அவர் ஆவல் கொண்டார் என்று பார்க்கின்றோம். அப்போ அந்த 3 பராக்கிரமசாலிகள் அங்கு சென்று தண்ணீரை எடுத்து கொண்டு கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ தாவீதுக்கு அதை தண்ணீர் குடிக்கவும் ஆசை, ஆனால் தாகமாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்ததுனால அதை அப்படியே குடிக்காமல் தரையிலே ஊற்றி போட்டார். அது கர்த்தருக்கென்று ஊற்றினார் என்று பார்க்கின்றோம். அப்போது அந்த இடத்துல அந்த தண்ணீரை குடிக்காமல் இருப்பது தேவனுக்கு மகிமையாக, கர்த்தருக்கென்று அந்த நபர்களுடைய பிரயாசத்தை அற்பமா எண்ணாதபடிக்கு அதை கனப்படுத்தி இவர்களுடைய ஜீவனை வைத்து கொண்டு வந்து அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது அவர்களுடைய இரத்தத்தை குடிப்பது போல என்று சொல்லி அந்த தண்ணீரை அப்படியே தரையிலே ஊற்றி போடுகிறார். பிரியமானவர்களே, எப்படியெல்லாம் தாவீது யோசித்து செயல்பட்டார் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எந்த காரியத்திலும் சந்தோஷமா இருக்கிற நேரத்திலும் சரி, அல்லது நம்ம ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் இருக்கிற கவலையா இருக்கிற நேரத்திலையும் சரி, எதை செய்தாலும் அது தேவனுக்கு மகிமை உண்டாக செய்வோம். அதிலே கர்த்தர் மகிமை அடைகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே விசேஷமாக நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் எதை செய்தாலும் அதை உமக்கு மகிமை உண்டாக செய்வதற்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஊழியம் செய்தாலும் தான தர்மம் செய்தாலும் அல்லது தங்கள் வேலையின் காரியமாக எதை செய்தாலும் தங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, விசேஷமாக இந்த நாட்களில் நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய 2026 ஆண்டிற்கான
கேலண்டர் ரெடியாகி உள்ளது. அதை குறித்த விவரங்களை உங்களுக்கு இதில் அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம டிவியில் ஒளிபரப்புகிறாங்க. இந்த கேலண்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5 2 மீன் பங்காளராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அல்ல உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இது யூடியூப் அன்பர்களும் கூட உங்களுக்கு இந்த கேலண்டர் வேண்டுமானால் நீங்கள் கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். நம்முடைய பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் அங்கே போய் நேரில் போய் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கேலண்டரில் உள்ள வசனங்களை தான் ஒவ்வொரு நாளுமே இன்றைய மன்னா என்ற பெயரில் உங்களுக்கு அதை நாளொன்றுக்கு ஒரு வசனம் என்பதை நான் சுருக்கி உங்களுக்கு ஒவ்வொரு நாள் அது செய்தியாக கொடுக்குறேன். இந்த 365 நாட்களுக்குரிய வசனங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் நான் சில நாட்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி தெரிவு செய்து இதில் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற வசனம் எல்லாமே சகோதரனுக்கு கர்த்தர் கொடுத்த வசனங்கள், அந்த 6 வசனங்களும். எனவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கேலண்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.